உங்க வாழ்க்கையில இந்த நிலைமை வந்திருக்கா? ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா காதலிப்பீங்க. அவங்களுக்காக உங்க தூக்கம், நேரம், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவீங்க. ஆனா கடைசில அவங்க உங்கள பார்த்து, "நீ ரொம்ப நல்ல பையன். ஆனா எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங் வரலன்னு" சொல்லிட்டு உங்கள விட கம்மியா கேர் பண்ற ஒரு பையன் பின்னாடி போயிருப்பாங்க. அப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரும். "நான் எவ்வளவோ அன்ப கொட்டுறேன். ஏன் என்ன மதிக்க மாட்டேங்கிறா?" டே மச்சான், பிரச்சனை உன் அன்புல இல்ல. நீ அவளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்ட. இன்னைக்கு நான் சொல்லப் போறது வெறும் அட்வைஸ் இல்ல. இது மனித மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ற டார்க் சைக்காலஜி. இந்த 3 ட்ரிக்ஸ மட்டும் நீங்க சரியா யூஸ் பண்ணா உங்களை இக்னோர் பண்ணவங்க உங்களை தேடி வருவாங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க வாழ்க்கையே இந்த வீடியோ மாற்றப் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல டார்க் சைக்காலஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ற ஒரு பெரிய தப்ப திருத்தணும். அதுதான் நைஸ் கை சிண்ட்ரோம். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே முரட்டுத்தனமா, கெத்தா, ஒரு மிடுக்கா இருக்கிற பசங்கள தான் பிடிக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவ ஆன்லைன் வந்தா உடனே மெசேஜ் பண்றது, சாப்பிட்டியா தீங்குனியான்னு கேட்டு கேட்டு அவளை இரிட்டேட் பண்றது. மச்சான், ஒரு பொண்ணுக்கு நீங்க 100% சேஃபான ஆள், நீங்க அவளை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற த்ரில் போயிடும். அவங்க மைண்ட் உங்களை ஒரு ஆப்ஷன் லிஸ்ட்ல தூக்கி போட்டுடும். இதை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தான் இந்த முதல் ட்ரிக் புஷ் அண்ட் புல், தள்ளுவது மற்றும் இழுப்பது. இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். எப்பவுமே அவங்களுக்கு அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்க கூடாது. உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அவங்க கிட்ட ஒரு நாள் ரொம்ப கியூட்டா, ரொமான்டிக்கா பேசுங்க. அவங்க போடுற ஸ்டேட்டஸ்க்கு ஹார்ட் போடுங்க. இது புல், அவங்கள உங்க பக்கம் இழுக்கிறீங்க. அடுத்த நாள் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு "He was busy at the gym" or "busy with some work, talk later" அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு மெசேஜ தட்டி விடுங்க. இது புஷ், அவங்கள தள்ளி வைக்கிறீங்க. இப்படி நீங்க திடீர்னு மாறும்போது அவங்க மூளையில டோபமைன் கட் ஆகும். நேத்து அவ்ளோ நல்லா பேசுனா, இன்னைக்கு ஏன் இப்படி பண்றான்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு அவங்களே குழம்பி அவங்க உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இத ஒரு கேம் மாதிரி கரெக்டா ஆடணும். 2வது ட்ரிக், கிடைக்காத பொருளுக்கு தான் மதிப்பு. மச்சான்ஸ், ஒரு கடைக்கு போறீங்க, அங்க ஒரு சட்டை 100 பீஸ் தொங்குதுன்னா அதை நீங்க சீண்ட மாட்டீங்க. அதுவே அந்த டிசைன்ல ஒரே ஒரு சட்டை தான் இருக்கு, அதுவும் யாருக்கும் கிடைக்காதுன்னா அடிச்சு பிடிச்சு வாங்குவீங்க. இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க. அவங்க கூப்பிட்ட உடனே பைக் எடுத்துட்டு ஓடாதீங்க. "மச்சான், எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் நாளைக்கு ஃப்ரீயா இருப்பேன், அப்போ மீட் பண்ணலாம்னு" சொல்லி பழகுங்க. உங்க டைம்க்கு நீங்க மதிப்பு கொடுத்தாதான் அவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்க கரியர், உங்க ஃபிட்னஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குங்க. உங்களை பிடிக்க முடியாத ஒரு ஹீரோவா அவங்க பார்க்கணும். 3வது ட்ரிக், மிஸ்ட்ரி, அதாவது ஒரு ரகசியத்தன்மை. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே உங்களை முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும். அவங்க உங்ககிட்ட வீக்கெண்ட் என்ன பண்ணேன்னு கேட்டா, "நான் காலையில எழுந்தேன், அப்புறம் சினிமா போனேன், அப்புறம் சாப்பிட்டேன்னு" ஒரு பெரிய எஸ்ஸே எழுதாதீங்க. அதுக்கு பதிலா "வீக்கெண்ட் வாஸ் கிரேசி, அத பத்தி நேர்ல பாக்கும்போது சொல்றேன்னு" ஒரு சஸ்பென்ஸ் வைங்க. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா உங்கள பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள பத்தி ரிவீல் பண்ணுங்க. உங்கள பத்தி அவங்க அதிகமா யோசிக்க யோசிக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல காதல் வந்துடும். கடைசியா ஒரு விஷயம், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேலை செய்யணும்னா நீங்க நிஜமாவே ஒரு ஹை வேல்யூ மேனா மாறணும். சும்மா பொய் சொல்லிட்டு ஊர் சுத்துறது கிடையாது. உங்க லைஃப்ல ஒரு கோல் வைங்க, அதை நோக்கி வெறித்தனமா ஓடுங்க. எந்த பொண்ணுக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே உங்களை நேசிக்கும். இந்த 3 ட்ரிக்ஸ்ல நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல இப்போ ஜாயின் பட்டன் வந்தாச்சு. உங்க லவ் ப்ராப்ளம் பத்தி என்கிட்ட பர்சனலா பேசணும்னாலும், ஸ்பெஷல் அட்வைஸ் வேணும்னாலும் உடனே கீழே இருக்கிற ஜாயின் பட்டன் அழுத்தி மெம்பர் ஆகிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சிங்கிள் மச்சான்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் யோர் ஜில்லாடி ஜீவா சைனிங்.